என்ன ஐஸ்வர்யாமா? எனக்கு என்ன என்ன சொல்றதுன்னே தெரியல பார்வதி. உன்னோட மனசு யாருக்குமே வராது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஐஸ்வர்யாமா, நீங்க சாப்பிடுங்க. ஆம் பார்வதி, ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம்னு சொன்னல, வா 2 பேரும் ஒன்னா சாப்பிடலாம். சரி கொடுங்க, நானே ஊட்டி விடுறேன். பார்வதி, சொல்லுங்க ஐஸ்வர்யாமா. ஆண்டி வேற ஊர்ல இல்ல. இந்த சமயத்துல நாம 2 பேரும் இங்க இருக்கிறது எனக்கு அவ்வளவா சரியா படல. நீதான் எல்லாத்தையுமே பாத்துக்கணும். அதனால நான் மட்டும் இங்க இருக்கேன். நீ நம்ம வீட்லயே இரு பார்வதி. என்ன யோசிக்கிற பார்வதி? இல்ல, நீங்க சொல்றது சரியா இருக்குமான்னு யோசிச்சு பார்த்தேன். சரி, நான் அங்கேயே இருக்கேன். நீங்க முதல்ல சாப்பிடுங்க. பார்வதினா பார்வதி தான். இந்தா போதும், நீங்க சாப்பிடுங்க. இந்தங்கம்மா, தண்ணி குடிங்க. ஐஸ்வர்யா எங்க? போட்ட சாம்பிராணி நல்லா வேலை செய்யுது. என் பொண்ணு ஐஸ்வர்யா எங்க? வாங்க சம்பந்தி, ஐஸ்வர்யா இங்க இருக்கா? அவளதான் எல்லாருமா சேர்ந்து அவுட் ஹவுஸ்ல உட்கார வச்சுட்டாங்களே. என்னத்த சொல்றது சம்பந்தி, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா பேச முடியல. உங்க ஒரே பொண்ணை எப்படி எல்லாம் அருமை பெருமையா வளர்த்திருப்பீங்க. அந்த பொண்ணு அவுட் ஹவுஸ்ல இருந்து கஷ்டப்படுறத நினைச்சா எனக்கே மனசு ரொம்ப வேதனையா இருக்குங்க. ஏய், உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் வீட்ல மகாராணியா இருக்க வேண்டிய பொண்ண வேலைக்காரி மாதிரி அவுட் ஹவுஸ்ல தங்க வச்சிருப்ப? ஏய், என் பொண்ணோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா? அவளோட சொத்து மதிப்பு என்னன்னு தெரியுமா? என்னோட பல்லாயிரம் கோடிக்கணக்கான சொத்துக்கு என் பொண்ணு தாண்டி வாரிசு. ஆமா ஆமா, அவளை போய் அவுட் ஹவுஸ்ல தங்க வச்சிருக்க. என்னடி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல? சம்பந்தி வீட்ல இல்லன்னு உடனே உன்னை கேட்க ஆள் இல்ல நினைச்சுக்கிட்டியா? என்ன நாட்டாம பண்ணிட்டு இருக்கியா? என்ன இவ வந்த வேகத்துக்கு பிளான்னு ஒண்ணு வச்சிருவான்னு பார்த்தா பேசிக்கிட்டே இருக்கா. அப்ப பெருசா எதுவும் நடக்காதா? என்ன நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ என்னமோ செல்லமா நின்னுட்டு இருக்க? இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. மம்மி, இவ எங்க இங்க வந்தா? மம்மி, ஐஸ்வர்யா மம்மி எப்ப வந்து? இப்பதான் ஐஸ்வர்யா. எப்பரா இருக்க? மா, எனக்கு என்னமா குறைச்சல்? நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியா? ஏதாவது சாப்பிடுறியா? பார்வதி, அம்மாக்கு ஏதாவது எடுத்துட்டு வரியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அருண், ஈவினிங் மூவி போலான்னு சொன்னல, டிக்கெட் புக் பண்றியா? நீ புக் பண்ணும்போது அம்மாக்கும் சேர்த்து புக் பண்றியா? ரொம்ப நாள் ஆச்சு அம்மா கூட படத்துக்கு போய். இதோ இப்பவே பண்ணு ரைஸ். நான் ஒரு பிளான் பண்ணா இவ ஒரு பிளான் பண்றா போல இருக்கு. என்ன மம்மி, ஒரு கால் கூட பண்ணாம திடீர்னு வந்திருக்கீங்க? அது உனக்கும் மாப்பிளைக்கும் ஏதோ பிரச்சனை. மாப்பிள்ள உன்னை அடிச்சிட்டாரு, உன்னை அவுட் ஹவுஸ்ல தங்க வச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன்.
என்னதான் இருந்தாலும் ஐசு ஒன்னு அடிச்சிருக்க கூடாது. அடிச்சது தப்புதான். தன்னோட புருஷன் இன்னொரு பொண்ணுகிட்ட தப்பா பேசுறது தெரிஞ்சா எந்த பொண்டாட்டி தான் பொறுமையா இருப்பா? யாருக்கா இருந்தாலும் கோவம் வரத்தானே செய்யும். அதுவும் ஐசு மாதிரி பொண்ணுங்களுக்கு சொல்லவே வேண்டாம். என்ன மாதிரி ஒரு கேரக்டர் மேல ஐசுக்கு சந்தேகம் வந்தது தப்பே இல்ல. நான் தான் கோவப்படாம ஐஸ்வர்யா கிட்ட கொஞ்சம் பொறுமையா சொல்லி புரிய வச்சிருக்கணும். சொல்லி புரிய வைக்காம அவசரப்பட்டு அடிச்சிட்டானே. ஐயோ, பொண்டாட்டியா இருந்தாலும் ஒரு பொண்ணை கை நீட்டி அடிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். நான் பண்ண தப்புக்கு நான் தான் ஐஸ்வர்யா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஒரு வழியா சின்னையா ஐஸ்வர்யா அம்மா பிரச்சனைய சரி பண்ணியாச்சு. அவங்களும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. சரின்னு நிம்மதியா தூங்கலான்னு பார்த்தா ஏதாவது கனவு வந்துருமோன்னு பயமா இருக்கே. அதனாலயே தூக்கம் வர மாட்டேங்குது. என்னாச்சு பார்வதி? இன்னும் தூங்கல? ஆ, நான் தூங்கிட்டு தான் மாமா இருந்தேன். நீங்க இரும்புற சத்தத்தை கேட்டுதான் நான் எந்திரிச்சேன். நீங்க தண்ணி குடிங்க. உன் முகத்தை பார்த்தா தூங்குன மாதிரி தெரியலையே. தூங்காம முழிச்சிட்டு இருந்த மாதிரில இருக்கு. ஆ, அது தூக்க கலக்கத்துல உங்களுக்கு அப்படி தெரியுது மாமா. நீங்க முதல்ல தண்ணி குடிச்சிட்டு படுங்க. எனக்கு தூக்கம் வருது. ம், சரி. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சும் பார்வதி ஏன் இன்னும் தூங்காம இருக்கா? பார்வதி மனசுல வேற ஏதோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குமோ? காலையில பேசிக்கலாம். என்ன இது, நைட்டு ஃபுல்லா தூங்காம முழிச்சுக்கிட்டு இருக்கா? திரும்பவும் காலைல சீக்கிரம் எந்திரிச்சு இங்க வந்து உட்காந்துருக்காளே. பார்வதி, பார்வதி, மாமா, ஆபீஸ்க்கு போக ரெடி ஆயிட்டீங்களா? ஆபீஸ்க்கு நான் ரெடி ஆயிட்டேன். நீ ரொம்ப டயர்டா இருக்கியே. எப்பவுமே நீ பகல்ல தூங்க மாட்டியே. இப்ப என்ன காலையில தூங்கி வழியிற? என்ன ஆச்சுமா? நைட்டு நான் உன தூங்கலையான்னு கேட்டதுக்கு நல்லா தூங்குறேன்னு தான் சொன்னேன். ஆனா உண்மை எனக்கு புரிஞ்சு போச்சு. நைட்டு ஃபுல்லா தூங்காம இருந்திருக்கேன்.
அதானே? அருண் ஐஸ்வர்யா பிரச்சனை தான் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் எதுக்கு இப்படி தூங்காம முழிச்சுக்கிட்டு இருக்க? சின்னையா ஐஸ்வர்யா அம்மா பிரச்சனை முடிஞ்சிருச்சு மாமா. ஆனா என்னோட பிரச்சனை முடியலையே. உன்னோட பிரச்சனையா? என்ன பிரச்சனை? கண்ணை மூடிட்டு தூங்குனா மறுபடியும் ஏதாவது கனவு வந்துருமோன்னு பயமா இருக்கு மாமா. அதான் நான் நைட்டு பூரா தூங்காம முழிச்சிட்டே இருந்தேன். என்ன பார்வதி நீ கனவு வரும்னு பயந்துகிட்டு விடிய விடிய தூங்காம முழிச்சுக்கிட்டு இருக்க? என்னன்னு சொல்லுவேன் நான் அதை? இல்ல மாமா, ஏற்கனவே 2 கனவு வந்து என் கண்ணு முன்னாடி அது நிஜமா வேற நடந்து போச்சா, அதான் பயமா இருக்கு. எல்லாம் சரிதான் பார்வதி, அதுக்காக தூங்காம இருப்பியா? இப்படி இருந்தா உன் ஹெல்த் என்ன ஆகுறது? நீங்க சொல்றது எனக்கு புரியுது மாமா, ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல. நல்லா இருக்கேன். என்ன பார்வதி, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. இல்லையே, இன்னைக்கு ஏதோ வித்தியாசம் தெரியுதே. முகம்லாம் வாடி இருக்கு, கண்ணெல்லாம் கூட ஏதோ கலங்கி இருக்கிற மாதிரி இருக்கு. பார்வதி, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, கண்ணுல ஏதோ தூசி போயிருக்கும்னு நினைக்கிறேன். நீ என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டேன்னு நான் நம்புறேன் பார்வதி. சரி பார்வதி, நான் ஆபீஸ்க்கு போகணும். நீ சாப்பிட எடுத்து வை, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா. வந்த உடனே 2 பேரும் ஒண்ணு கூட்டிட்டாங்களா? பார்வதி ஏதோ மனக்குழப்பத்துல இருக்கா. நான் வீட்ல இல்லாதப்போ ஏதோ நடந்திருக்கு. என்னவா இருக்கும்? பார்வதி, பார்வதி. ஐயோ அம்மா, ஐயோ சாரிம்மா, கவனிக்கல. வாங்கம்மா. பார்வதி, அந்த மாலையை கொடு. கொடு. சாமிக்கு சாத்திட்டு சாமி பேர்லயே அர்ச்சனை பண்ணிடுங்க. ஓம் தேவே நமஹ, ஓம் துர்காயே நமஹ, ஓம் திரிபுவனேஸ்வரியே நமஹ, ஓம் யசோதா கர்ப்ப சம்பூதாயே நமஹ, ஓம் நாராயண வரப்பிரியாயே நமஹ. அம்மா தாயே, ஏற்கனவே எனக்கு வந்த 2 கனவும் நிஜமா நடந்துருச்சு. இப்பதான் சின்னையா ஐஸ்வர்யம்மா பிரச்சனை முடிஞ்சது. ஆனா அதுக்குள்ள புதுசா ஒரு கனவு வந்துருச்சு. அதுவும் என் மாமா கொலை பண்ற மாதிரி ஒரு கனவு. போலீஸ் வந்து என் மாமாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போற மாதிரி கனவு வந்துச்சு. இது மட்டும் நிஜத்துல நடந்துடவே கூடாது. நீ தாம்மா காப்பாத்தணும்.
அம்மா தாயே, நான் வீட்ல இல்லாதப்போ என்னமோ நடந்திருக்கு. பார்வதி அதனால மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு சரி பண்ணலான்னு பார்த்தா பார்வதி என்கிட்ட சொல்லாம மறைக்கிறா. என்னை பொறுத்த வரைக்கும் பார்வதி எந்த கஷ்டமும் இல்லாம நல்லபடியா இருக்கணும். அதுக்கு நீதாமா துணை புரியணும். நாராயணாய வித்மஹே கன்யகுமாரேஷ தீமஹி தன்னோ துர்கா பிரசோதயாத். கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. ஆரத்தி எடுத்துக்கங்க. இந்தாங்க, எடுத்துக்கணுமா? பார்வதி. அம்மா. சரி குருஜி. பார்வதி, நீ கண்ட முதல் கனவுல அந்த பொண்ணுக்கு உயிர் போற அளவுக்கு அடிபடுற மாதிரி கனவு வந்துச்சு. ஆனா நிஜத்துல பெரிய அளவு அடிபடாம அந்த பொண்ணு தப்பிச்சிருச்சு. அதே மாதிரி இப்ப நீ ஆதி கூடவே இருந்து அவரையும் கவனமா நீ பாத்துக்கிட்டேனா அந்த கனவு நிஜத்துல நடக்காம பாத்துக்கலாம். ஆதிக்கடவுர் பரம்பரைக்கு பெரிய களங்கம் வராம நீ காப்பாத்தலாம். சரிங்க குருஜி. சரிங்க குருஜி, ஆதிய பார்த்து நாங்க கவனிச்சுக்கிறோம். நல்லதுமா. அப்புறம் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி சம்பந்தப்பட்ட ஆளுங்க கிட்ட இந்த கனவை பத்தி நீங்க சொல்லவே வேணாமா. அப்படி சொன்னீங்கன்னா இந்த கனவோட வீரியம் ரொம்ப அதிகமாயிருமா. இல்ல, நான் சொல்ல மாட்டேன். எக்காரணத்தை கொண்டு நான் என் மாமா கிட்ட இந்த கனவை பத்தி சொல்ல மாட்டேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். அந்த அம்மன் உங்களுக்கு துணையா இருக்குமா. வர்ற அமாவாசை வரைக்கும் பொறுத்துக்கங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிரும். சரிங்க குருஜி, நாங்க வரோம். நல்லதுமா. சரிங்க குருஜி. என்ன நீ சின்னதா யோசிக்கிறதுக்கு கூட இவ்ளோ ரியாக்ஷன் கொடுக்காத. இது பாரு, நீ ஆதிக்கிட்ட இத பத்தி எதுவுமே மூச்சு விடாம எப்பவும் போல நேச்சுரலாவே இரு. அமாவாசை முடியற வரைக்கும் ஆதிய நம்ம பத்திரமா பாத்துக்கலாம். அப்புறம் ஆதிக்கு மட்டும் இல்ல, மத்தவங்க யாருக்கும் இந்த விஷயம் தெரியாம பாத்துக்கோ. சரிங்கம்மா. பாத்தியா, இத கூட நீ பதட்டமா தான் சொல்லிக்கிட்டு இருக்க. நீ எந்த அளவுக்கு நிதானமா இருக்கியோ அந்த அளவுக்கு பிரச்சனையே வராம தடுக்கலாம். நீ பதட்டப்படாம இருந்தா நல்லது. அப்புறம் நீ இப்படி பதட்டப்பட்டுக்கிட்டே இருந்தா ஆதிக்கு மேல டவுட் வரும். அப்புறம் ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்டு நீ ஏதாவது சொல்ல போய் அதை வச்சு கண்டுபிடிச்சிருவான். நீ நிதானமா இருந்தாதான் முடியும். சரிம்மா. அப்படி என்ன டீப்பா டிஸ்கஸ் பண்றாங்க? என்ன ரகசியமா இருக்கும்? ஆனா ஏதோ ரகசியம் இருக்கு. கண்டுபிடிக்கிறேன். ரகசியமா பேசுறீங்க? நான் சொன்னதெல்லாம் நல்லா புரிஞ்சுதா? சரி, எனக்கு புரியுது ஆண்டி. அப்புறம் எப்ப வந்தீங்க ஆண்டி? வா ஐஸ்வர்யா, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். சாப்பிட்டியா? அம்மா, எப்பமா வந்தீங்க? இப்பதான் ஆதி. பார்வதி, மாமா. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்லையே, நான் நல்லதா இருக்கேன். இல்ல பார்வதி, நீ நார்மலா இல்லையே. ஆதி, நானும் பார்வதியும் இப்பதான் வெயில்ல கோவிலுக்கு போயிட்டு வந்தோம்.
அதான் அப்பல இருந்து சொல்லிட்டு இருந்தா கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு. ஓ அப்படியா? ஆமா மாமா. சரி பார்வதி, அப்ப நீ போய் ரெஸ்ட் எடு. நீ போ பார்வதி. போ. பார்வதி, இது நம்ம ஜமீன் கூட்டமைப்புக்கு எதிரான செயல் இல்லையா? இதோ இங்க நிக்கிறாங்களே அகிலா, இவங்க செஞ்சது எந்த விதத்துல சரின்னு நீங்க எல்லாம் சொல்வீங்க? நீலாம்பரி, எதுவும் சொல்ல வேண்டாம் அகிலா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நீ எதுக்காக இப்படி பண்ணன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் மூத்த பையன் உன் வீட்டு வேலைக்காரிய காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். உன் ஜமீன் பரம்பரைக்குள்ள ஒரு வேலைக்காரி உள்ள வந்துட்டா. அதனால எங்க எல்லாரோட ஜமீன் பரம்பரையிலயும் ஒரு வேலைக்காரனோ வேலைக்காரியோ தான் அந்த வீட்டுக்குள்ள வரணும்னு நீ நினைக்கிற, அப்படிதானே? உன் துணியில சேறு பற்றுச்சுங்கிறதுக்காக எங்க எல்லார் துணியையும் சேராக்கணும்னு நினைக்கிறியா? இது ரொம்ப தப்பு சொல்லிட்டேன். இன்னைக்கு எனக்கு நடந்த இந்த அவமானம் உங்க எல்லாருக்கும் நடக்கும். உங்க வீட்லயும் ஒரு வேலைக்கார பொண்ணோ இல்ல பையனோ மருமகனாவோ இல்ல மருமகளாவோ வரலாம். அதுக்கு நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. இந்த வேலைக்காரி பார்வதி முக்கியமான காரணமா இருப்பா. போதும், நிறுத்து நீலாம்பரி. பார்வதி ஒண்ணும் வேலைக்காரி இல்ல. என் அண்ணன் ஆதிக்கடவுர் ஆதிபரமேஸ்வரனோட ஒரே பொண்ணு. ஆதிக்கடவுர் ஜமீனோட வாரிசு. வாரிசு அது இப்போ. அப்போ ஒரு சாதாரண டிரைவர் சுந்தரத்தோட பொண்ணா இருக்கும் போதே நீ இவள மருமகளா ஏத்துக்கிட்ட. அதுக்கப்புறம் தான் பார்வதி ஒரு ஜமீன் வாரிசுன்னு அவன் உன் அண்ணன் பொண்ணுன்னு உனக்கு தெரிய வந்துச்சு. நீ இந்த வேலைக்காரிய மருமகளா ஏத்துக்கிட்டதுக்காக நாங்களும் அப்படி ஏத்து போன்னு நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? ஹேய், என் மேல இருக்கிற ஆத்திரத்துல இங்க வந்து நீ எதோ பேசிட்டு இருக்க. ஒரு ஜமீன் பரம்பரைக்கு மருமகளா வர்றதுக்கு தேவையான தகுதி பிறப்பு மட்டும் கிடையாது. ஜமீன் கூட்டமைப்புக்கு தலைவியா இருக்கிறோங்கிறத சுத்தமா மறந்துட்டு ஜமீன் பரம்பரையில பிறந்தவங்களுக்கு வேலைக்கார பசங்களோட கல்யாணம் பண்ணி வச்சிருவா. பண்ணி வச்சிருவீங்கல்ல? பண்ணி வச்சிட்டு நீங்க 2 பேரும் சந்தோஷமா போயிடுவீங்க. ஆனா இவங்கெல்லாம் நான் இன்னைக்கு நிக்கிற மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் மானம் எழுந்து மரியாதை எழுந்து கூனி குறுகி தலை குனிஞ்சு நிக்கதான் போறாங்க. இங்க பாருங்க, நீலாம்பரி அம்மா சொல்றது நியாயமா தான் இருக்கு. இது வரைக்கும் நடந்தது நடந்து போச்சு. இனிமே இந்த மாதிரி நடக்க கூடாது. இதுக்கு உடனடியா தீர்மானம் கொண்டு வரணும். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். ஒரு நிமிஷம். இவங்க சொல்றத கேட்டு நீங்க எல்லாரும் ஒரு முடிவு எடுத்துட்டீங்கல்ல? உங்க பையனுக்கோ இல்ல பொண்ணுக்கோ கொஞ்சம் கூட பிடிக்காம வாழவே விருப்பம் இல்லாத ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கதான் இந்த முடிவா? நீலாம்பரிய பழி வாங்கணும்,
ஜமீன் கூட்டமைப்புல இருக்கிறவங்களை எல்லாம் அவமானப்படுத்தணும் நாங்க இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கல. சக்தியும் சாருவும் மலேசியால இருக்கும் போதே ஒன்னா படிக்கும் போதே லவ் பண்ணிருக்காங்க. நான் மட்டும் நீலாம்பரி நினைச்ச மாதிரியே வாக்கு கொடுத்திருந்தா, நந்தினிய சக்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா, சக்தியும் சாருவும் கண்டிப்பா அடுத்த நாள் உயிரோடவே இருந்திருக்க மாட்டாங்க. உங்க பையனுக்கோ இல்ல பொண்ணுக்கோ கொஞ்சம் கூட பிடிக்காத, வாழவே விருப்பம் இல்லாத கல்யாணத்தை பண்ணி வைக்கதான் நீங்க எல்லாரும் இந்த முடிவு எடுத்திருக்கீங்களா? அப்படி இல்ல, உங்களோட பெத்த பொண்ணோ புள்ளையோ உயிரோட இருந்தா என்ன செத்தா என்ன, எனக்கு என் வரட்டு கௌரவம் தான் முக்கியம்னு நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ இந்த முடிவு சரிதான். ஆனா ஒரு விஷயம், அதுக்கப்புறம் உங்க வீட்ல வாரிசுன்னு ஒருத்தர் இல்லைங்கிறதுக்கு கண்டிப்பா வருத்தப்பட போறீங்க. நான் நானாவே இருந்துடுறேனே. என்ன பொறுத்த வரைக்கும் நான் எடுத்த முடிவுதான் சரி. நல்லா யோசிச்சுக்கோங்க. மாற வேண்டியது நான் இல்ல. அகிலாண்டேஸ்வரி மேடம் சொல்றதுதான் கரெக்ட். இவங்க பேசுறத கேட்டு ஏமாந்து எல்லாரும் நம்பிட்டீங்கல்ல? வெரி குட். இப்ப உங்களுக்கு புரியாது. என்னோட வலியும் வேதனையும் இப்ப உங்க யாருக்கும் புரியாது. அகிலா பார்வதியால நீங்க எல்லாரும் ஒரு நாள் என்னோட இந்த நிலைமைக்கு வருவீங்க. அப்ப உங்களுக்கே புரியும். இத பாருங்க, இந்த அகிலா உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா துரோகம் தான் பண்ணுவா. ரொம்ப சந்தோஷப்படாத அகிலா. உன்னோட அழிவு கால இன்னையில இருந்து ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைச்சுக்கோ. நீலாம்பரி, அழிவு காலம் எனக்கு இல்ல நீலாம்பரி, உனக்கு தான் ஆரம்பம். கடவுளே, நீலாம்பரி அம்மா கூட சண்டை போடுற விஷயம் மட்டும் மாமாவுக்கு தெரிய வந்தா மாமா கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவாரு. இங்க நடக்கிற விஷயத்த மாமாவுக்கு தெரியாம பாத்துக்கணும். ரொம்ப ஆணவத்துல பேசுறா அகிலா. உனக்கு வேணா இவ உன் வீட்டு மருமக, ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் இவ வேலைக்காரிதான். நீலாம்பரி, உண்மைய மாத்த முடியாதுல்ல ஆனந்தினி? என்னையே பாக்குறீங்க மாமா, சாப்பிடுங்க மாமா. மாமா, உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்ல, இருந்தாலும் சொல்றேன். அம்மாவுக்கோ எனக்கோ எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க மாமா. அத நீங்க காரணமா காட்டி கோவப்படாதீங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. சரி, எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் கோவப்படாம பொறுமையா இருக்கேன். ஆனா உனக்கோ அம்மாவுக்கோ ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா என்னால கண்டிப்பா பொறுமையா இருக்க முடியாது. அப்ப என் கோவத்தை யாராலும் தடுக்க முடியாது. புரியுதா? ஏன்
நான் இதெல்லாம் உங்ககிட்ட கேட்க கூடாதா? ஐயோ அப்படி யார் சொன்னா? உனக்கு என்ன வேணுமோ தைரியமா என்கிட்ட கேளு. எல்லா பொண்ணுங்கள மாதிரியும் எனக்கும் வெளியூர்லாம் போகணும்னு ஆசையா இருக்காதா? முன்னாடி அம்மா நம்மள ஏத்துக்கல, ஆ, அதனால இப்படி ஒரு ஆசை இருக்கிறத சொல்ல முடியல. இப்போதான் அம்மா நம்மள ஏத்துக்கிட்டாங்கல்ல. ஓ நீங்க அப்படி வரீங்க. இப்போ நீ கேட்ட பாத்தியா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, லேட் ஹனிமூனுக்கு எந்த ஊருக்கு போலாம் நீயே சொல்லு. கொடைக்கானல் போலாமாமா? கொடைக்கானலா? என்ன பார்வதி, முத வெளியே போறோம், கொடைக்கானல் கேக்குற? ஒரு யுஎஸ், யூரோப், சிங்கப்பூர் இந்த மாதிரி ஏதாவது பெருசா கேள. எனக்கு அதெல்லாம் ஆசை இல்ல மாமா, எனக்கு கொடைக்கானல் தான் ஆசை. கூட்டிட்டு போறீங்களா இல்லையா? சரி கோச்சிக்காது, நம்ம கொடைக்கானல் தான் போறோம், அது ஃபிக்ஸ்ட். ஓகேவா? ஆனா ஆபீஸ்ல ஏதாவது முக்கியமான மீட்டிங் இருக்கா? நான் ஊர்ல அவசியமா இருந்தாகணுமா? இந்த டீடைல்ஸ் எல்லாம் மேனேஜர்கிட்ட கேட்கணும். நான் மேனேஜர்கிட்ட ஒரு கால் பேசிட்டு வந்துருவா. அதுக்கப்புறம் நம்ம எப்ப கிளம்பலாம் டிசைட் பண்ணலாம். ஓகேவா? அப்ப நீங்க இப்பவே பேசுங்க மாமா. சரி இப்பவே பேசுறேன். The mobile number you have dialed is currently not reachable. Please try again later. என்னாச்சு மாமா? சிக்னல் வரல, நான் வெளில போய் பேசிட்டு வந்துருவா. போலாம். எதுக்கு இவ்வளவு வேகமா வர? அது மாமா, நாம கொடைக்கானல் போக வேணாம், வேற எங்கேயாவது போலாம். அது முடியாது பார்வதி. என்னாச்சு? ஏன் முடியாதுன்னு சொல்றீங்க? கொடைக்கானல் மட்டும் இல்ல, வேற எங்கேயும் நம்மளால போகவே முடியாது. ஏன்னா இன்னும் ஒரு மாசத்துக்கு ஆடிட்டிங் பாக்குறது, அக்கவுண்ட்ஸ் பாக்குற வேலைன்னு நிறைய இருக்கு பார்வதி. இயர் எண்டிங் வேற இல்லையா? மேனேஜர் கண்டிப்பா இருந்தே ஆகணும்னு சொல்லிட்டாரு. அதனால எங்கேயும் கிளம்பி போக முடியாது. கொஞ்சம் பொறுத்துக்கோ, நம்ம அடுத்த மாசம் போலாம். சரியா? இதுவும் நல்லதுக்குதான். நீலாம்பரி இப்ப கொடைக்கானல் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் வராது. பார்வதி என்ன? எதுக்காக இப்ப கையில கத்தி வச்சிருக்கீங்க? ஹே என்னாச்சு? டேபிள் மேல கத்தி இருந்துச்சு, நானும் சும்மா இருந்தேன், கத்தியும் சும்மா இருந்தது. அதான் வெட்டியா இருந்த டேபிள் மேல சும்மா குத்தி விளையாடிட்டு இருந்தேன். நீ என்னடானா நான் யாரையோ குத்தி கொலை பண்ற மாதிரி இப்படி இமேஜின் பண்ணி டென்ஷன் ஆகிட்டு இருக்க. சும்மா இருங்க மாமா, வாய் வார்த்தையில கூட அப்படி சொல்லாதீங்க. கத்தி பிடிக்கிற கையா உங்களுக்கு? நீங்க காய்கறி வெட்ட கூட கத்திய பிடிக்க கூடாது. கத்திய யார் டேபிள்ல வச்சது? நான் தான் பார்வதி வச்சேன். என்ன பட்டமாக்கா, கத்திய கையில படுற மாதிரியா வைக்கிறது? காய்கறி கட் பண்ணிட்டு இருந்த பார்வதி, நான் தான் மறந்து வச்சுட்டு போயிட்டேன். அக்கா, அப்ப முடிச்சிட்டு எடுத்துட்டு போக வேண்டியதானே? இனிமே கத்திய அங்க இங்க எல்லாம் வைக்காதீங்க. சரி பார்வதி. இந்தாங்க, பத்திரமா உள்ள எங்கேயாவது எடுத்து வைங்க. சரி பார்வதி. என்ன பார்வதி நீ சின்ன சின்ன விஷயத்து கூட பெரிய பிரச்சனையா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? காய்கறி வெட்டுறது கூட நான் கத்தி எடுக்க கூடாதுன்னா இப்ப எனக்கு கேரட் சாப்பிடணும்னு வச்சுக்கோ, கத்தி இல்லாம எப்படி நான் கட் பண்ணி சாப்பிடுவேன்? என்ன யோசிக்கிற? அப்படியே கடிச்சு சாப்பிட சொல்றியா? அதுக்கு என்ன, இப்ப உங்களுக்கு கேரட் தானே வேணும், நானே கட் பண்ணி தரேன். இனிமே எதுவா இருந்தாலும் நீங்க ஏன் கிட்ட தான் கேட்கணும். கத்திய மட்டும் கையில எடுக்கிற பழக்கமே வச்சுக்காதீங்க. அப்படியா மேடம்? நீங்க ஆர்டர் போட்டீங்கன்னா நான் என்ன வேணா கேட்பேன். ஃபாலோ பண்ணிடலாம். உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டு தான் மாமா. இருங்க, நான் கேரட் கட் பண்ணி கொண்டு வரேன். இந்த சின்ன விஷயத்துக்கு எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுறா?
எடுத்துக்கோங்க மாமா.